Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ 10th கொஸ்டின் பார்க்கலாம். 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்போ 10th கொஸ்டின், கன்சிடர் தி சீக்வன்ஸ் an is equal to 1 plus minus 1 power n 1 by n whole power n, then option A, limit n tends to infinity supremum an is equal to limit n tends to infinity infimum an is equal to 1. Option B, limit supremum is equal to limit infimum is equal to E. Option C, limit supremum is equal to limit infimum is equal to 1 by E. Option D, limit supremum of an is equal to E, limit infimum of an is equal to 1 by E. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2017ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் லிமிட் சுப்ரீமம் அண்ட் இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லிமிட் சுப்ரீமம் வேல்யூ இ அண்ட் லிமிட் இன்ஃபிமம் வேல்யூ 1 by இன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இந்த 10th கொஸ்டின்ல ஏஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏஎன் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 plus minus 1 power n 1 by n whole power n கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த மைனஸ் 1 பவர் என்னன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஆடுக்கு ஒரு ஆன்சர் வரும், ஈவனுக்கு ஒரு ஈவன் பவருக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆடுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கணும், ஈவனுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கணும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதான் ஐடியா நம்மளுக்கு. இப்ப ஏஎன் இருக்கு இல்லையா, ஏஎன் வந்து 1 plus minus 1 power n 1 by n whole power n சொல்லியிருக்காங்க. இப்ப ஆட் அண்ட் ஈவன் ரெண்டுத்தையும் போட சொன்னால, அப்ப n is equal to 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n-க்கு பதிலா 2n. 2n-ன்றது 2 times n-ன்றது நம்மளுக்கு ஈவன்ற மாதிரி அர்த்தம், ஈவன் வேல்யூ. an-ஓட ஈவன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, n இருக்க இடத்துல வந்து 2n சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப எங்கெல்லாம் n இருக்கோ அங்க வந்து 2n சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப 1 plus எப்படி வரும், மைனஸ் 1 பவர் 2n 1 by 2n whole power n. whole power n. So இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் 1 பவர் 2n அப்படின்னாக்கா ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் மைனஸ் 1 ஸ்கொயர் இல்லைன்னா மைனஸ் 1 பவர் 4 எதுனாலும் நம்மளுக்கு பவர்ல வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுனாக்கா மைனஸ் 1ல பவர்ல ஈவன் இருந்துச்சுன்னா பிளஸ் 1 ஆன்சர் வந்துடும். ஸோ 1 plus 1 by 2n whole power 2n கிடைச்சிடும். n-க்கு பதில் 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஈவனுக்கு போட்ட மாதிரி ஆடுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப n இருக்கிறதுல 2n plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n-க்கு பதில் 2n plus 1 போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். 2n-னாக்கா நம்மளுக்கு ஈவன் அண்ட் n is equal to 1 போட்டீங்கன்னாக்கா 2 4 6 கிடைக்கும். இதோடது இதுல பாத்தீங்கன்னா 2 4 6 எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். இதுல ஆடுனாக்கா 1 3 5 கிடைக்கும். n is equal to 1 2 3 4 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2n plus 1ல 1 3 5 ஆர்டர்ல கிடைக்கும். அப்ப 2n-னாக்கா ஈவன் அண்ட் 2n plus 1னா ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n இருக்க இடத்துல 2n plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்ப மைனஸ் 1 பவர் 2n plus 1 1 by 2n plus 1 whole power 2n plus 1. So இந்த இதுல பாருங்க நம்மளுக்கு மைனஸ் 1 பவர் 2n plus 1 மைனஸ் 1 பவர்ல ஆட் நம்பர். அப்ப மைனஸ் 1 பவர்ல நம்மளுக்கு
பவர்ல ஆட் நம்பர் இப்போ 3 போட்டு பார்க்குறேன். -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1னாக்க -1ன்றது ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் படி பார்த்தா என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? -1. இப்போ 1 - 1/2n + 1 ஹோல் பவர்ல என்ன வரும்? 2n + 1. இப்ப பாத்தீங்கன்னா a2n கண்டுபிடிச்சிட்டேன், a2n + 1 கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ணும். அப்ப a2nக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? anக்கு அதாவது anன்றது நம்மளுக்கு 1 + 1/n இருந்து 1/n ஹோல் பவர் n இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் an வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு e இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? a2nன்றது e1 இது and a2n + 1ன்றது ஆட். சோ பாத்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளிமெண்டரி சப்சீக்வென்சஸ் ஆஃப் an ன்னு எழுதிக்கலாம். அப்ப an வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? 1 + 1/n ஹோல் பவர் n ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்கேன்? லிமிட் an லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் 1 + 1/n ஹோல் பவர் nக்கு ஆன்சர் வந்து ன்னு தெரியும். அப்ப a2nக்கு வந்து as n tends to infinity போடும்போது எதுக்கு போகும்? க்கு போகும். a2n + 1 அதோட காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ்ன்றதுனால 1/e. அப்ப e பவர் -1 இருக்கும். அப்ப 1/eன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்ப anக்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் கிடைக்குது. ஆடா இருந்துச்சுன்னா ஈவனா இருந்துச்சுன்னா e கிடைக்குது and ஆடா இருந்துச்சுன்னா 1/e கிடைக்குது. அப்ப ரெண்டு லிமிட் பாயிண்ட்ல ஒன்னு வந்து சுப்ரீமா இருக்கும், இன்னொன்னு வந்து இன்ஃபீமமா இருக்கும். அப்ப e ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 பாயிண்ட் சம்திங்னு கிடைக்கும் ஆன்சர். சோ 1/2.7 சம்திங் கிடைக்கும். இதுவே 1/eனாக்க நம்மளுக்கு எப்படி வரும்? 1/2 பாயிண்ட் சம்திங். அதாவது இதோட பாயிண்ட் வந்து இதோட வேல்யூ வந்து 0.5. அப்ப மினிமம் இருக்கிறது நம்மளுக்கு இன்ஃபிமம்னு எடுத்துக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் வர்றது நம்மளுக்கு சுப்ரீமம்னு எடுத்துக்கலாம். அப்ப சுப்ரீமம் வேல்யூ e and இன்ஃபிமம் வேல்யூ நம்மளுக்கு 1/eன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த -1/n மாடல்ல வந்துச்சுனாலே நமக்கு ஆட் அண்ட் ஈவனுக்கு தனித்தனி ஆன்சர் எப்படினாலும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் எப்பயுமே கன்க்ளூட் பண்ணலாம். Next, define the sequence an as follows. a1 is equal to 1 for n greater than or equal to 1. an plus 1 is equal to -1/n 1/2 mod an plus 2/1 mod an. Which of the following is true? Option A, limit supremum of an is equal to √2. Option B, limit infimum an is equal to -infinity. Limit an is equal to √2. Supremum an is equal to √2. இந்த கொஸ்டின் ஜூன் 2018ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆப்ஷன் ஏன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, லிமிட் சுப்ரீமம் an is equal to √2. இப்போ 11th கொஸ்டின்ல நம்ம சொல்லியிருக்கோம் இந்த an plus 1 is equal to -1/n 1/2 into mod an plus 2/mod an. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு அந்த க்ளூ இருக்கு. and a1 is equal to 1 and for n greater than or equal to 1க்கு தான் an plus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்ப a1 தனியா அப்புறம் n greater than or equal to 1க்கு அப்புறம் இருக்கிறதுக்கு an plus 1ன்றதை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூல இப்ப a1க்கு 1 and n greater than or equal to 1க்கு an plus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? தனித்தனியா நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆன்சர் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி நான் இந்த -1/n எல்லாம் போட்டிருந்தேன். நம்மளுக்கு கன்க்ளூட் பண்றதுக்கு அந்த ஆடு ஈவனுக்கு தனியா போட சொன்னோம் இல்லையா? இங்க வந்து n-க்கு 2 1 2 3ன்னு இதுக்கு போட்டோம்னாலே இதுக்கு வந்து ஆடுக்கு வர்ற மாதிரி 2n plus 1 போட்டுட்டீங்க அப்படின்னா -1/2n 1/2 mod a2n plus 2/mod a2n வரும். இதை போட்டு வச்சுட்டு இப்ப நீங்க லிமிட் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க. 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் சூட்டபிளா இருக்காதுன்றத ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணலாம். லிமிட் இன்ஃபிமம் an -infinity கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இல்ல. -infinity ஏன்னா ஒரு வேல்யூ a1க்கு 1 சொல்லியிருக்காங்க and an plus 1க்கு -1/n 1/2. n-க்கு வந்து நம்மளுக்கு ஆட் அண்ட் ஈவனை பொறுத்து மைனஸ் பிளஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும். அண்ட் mod an plus 2/mod n சொல்லியிருக்கிறதுனால -infinity போறதுக்கு சான்ஸ் இல்ல. செகண்ட் ஆப்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் சுப்ரீமம் மட்டுமே an-ஓட சுப்ரீமம் வேல்யூ மட்டுமே √2 வர்றதுக்கும் சான்ஸ் இல்ல.
அதே மாதிரி லிமிட் ஏஎன்னுக்கு நம்மளுக்கு ஏஎன் எல்லா ஏஎன்னுக்கும் லிமிட் அப்ளை பண்ணும்போது ரூட் வரதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்ப இது மூணுமே வரல அப்படின்னா கண்டிப்பா எது மட்டும்தான் வரும், லிமிட் சுப்ரீம் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு √2 தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது லிமிட் சுப்ரீமம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு √2 கரெக்ட் ஆன்சர். இந்த நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க we get the answer limit supremum an is equal to √2 கிடைச்சிடும். 12th question, if xn is a convergent sequence in R and yn is a bounded sequence in R, then we can conclude that option A xn plus yn is convergent, option B xn plus yn is bounded, option C xn plus yn has no convergent subsequence. Option D xn plus yn has no bounded subsequence. அதாவது xn convergent sequence இருந்து yn bounded sequence இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது கன்வர்ஜென்டா பவுண்டடா இல்லைன்னா நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் வருமா நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வருமான்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி xn plus yn is bounded. இதுக்கான ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீடைலா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 12th கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியா பாருங்க. xn கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால xn நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன், 1/n ன்னு எடுத்துக்கிறேன். சோ 1/n கண்டிப்பா கன்வர்ஜென்ட். ஏன்னா லிமிட் xn லிமிட் அந்த xnக்கு பதில் என்ன நம்ம எடுத்திருக்கோம், நம்ம 1/n. n tends to infinity தான் நம்ம போடுவோம் லிமிட்னாலே. லிமிட் 1/nக்கு 1/infinity ஆன்சர் வரும். சோ 1/infinity நம்மளுக்கு 0ன்றது கிடைச்சிடும். சோ லிமிட் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப xn கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அடுத்தது பாருங்க, yn என்னன்னு சொல்லிருக்காங்க, பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். yன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னா yn is equal to -1/n ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இது பவுண்டட் எப்படி சொல்றோம், பவுண்டட்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இந்த சீக்வன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் -1 இருக்கும் அண்ட் +1 அப்பர் பவுண்டா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னாக்க -1 பவர்ல ஆடு போடும்போது -1 கிடைக்கும், -1 பவர்ல ஈவன் நம்பர் போடும்போது +1 கிடைக்கும். சோ லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இந்த ynன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த xnனையும் ynனையும் நான் ஆட் பண்றேன். xn plus yn. xn என்னன்னு எடுத்திருக்கோம், நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ல 1/n ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் ynன்றது -1/n. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா இது கன்வர்ஜென்டான்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் கிடையாது. ஏன் இது கன்வர்ஜென்ட் கிடையாது அப்படின்னா, எப்பயும் போல நம்ம லிமிட் அப்ளை பண்ணி போறோம். லிமிட் n tends to infinity 1/n plus -1/n கிடைக்கும் இல்லையா. இப்ப 1/nக்கு n tends to infinity போடும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம்ல -1/nக்கு நான் திருப்பி என்ன போடுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் n tends to infinity. சோ nக்கு ஆடா இருக்கும்போது -1 வரும் அண்ட் ஈவனா இருக்கும்போது +1 வரும். அப்ப ரெண்டு விதமான பாயிண்ட் கிடைக்குது லிமிட் பாயிண்ட். ரெண்டு லிமிட் பாயிண்ட், ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்க்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் வராது. ஆனா இங்க ரெண்டு லிமிட் பாயிண்ட் வர்றதுனால இது கன்வர்ஜென்ட்டா இருக்க சான்ஸ் இல்ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, ஏ ஆப்ஷன் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட்னு வந்துச்சு. ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட்டா இல்லைனாலும் அதுக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகும், கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கன்வர்ஜென்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும் அப்படின்னாக்க இங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் தப்பு நம்மளுக்கு. சோ கன்வர்ஜென்ட்டா இல்லைன்னா கூட நம்மளுக்கு கன்வர்ஜென்ஸ் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்ன்றது ஐடியா. ஆனா இங்க ஆப்ஷன் சி அண்ட் டி ஏ வச்சு கன்க்ளூட் பண்ணிடலாம், அதுவும் தப்புன்னு. அப்ப ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது பவுண்டடா இருக்கும். பவுண்டட்னாக்க அதுக்கு அப்பர் லிமிட் அண்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ xn plus yn is bounded. இதுக்கு அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் நீங்க எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா n is equal to 1 போடுங்க அண்ட் இன்னொன்னு n is equal to infinity போடுங்க.
n is equal to 1, n is equal to infinity. அதாவது n belongs to natural numbers ன்னு சொல்றோம் இல்லையா, n belongs to set of all natural numbers ன்னும் போது natural numbers எங்கேருந்து எங்க வரைக்கும் போவோம், 1 2 etc up to infinity. அதனால இங்க lower bound and upper bound choose பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு first and last point n க்கு பதில் substitute பண்ணீங்கன்னா we get lower bound and upper bound. அப்ப இந்த xn plus yn வந்து கண்டிப்பா நம்மளுக்கு bounded ஆ இருக்கும் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். The 13th question. Suppose that xn is a sequence of real numbers satisfying the following. For every epsilon greater than 0, there exists n not such that mod xn plus 1 minus xn is less than epsilon for all n is greater than or equal to n naught. Then the sequence xn is option A bounded but not necessarily Cauchy, option B Cauchy but not necessarily bounded, option C convergent, option D not necessarily bounded. இந்த questionல பாத்தீங்கன்னா xn plus 1 minus xn is less than epsilon for all n is greater than or equal to n naught ன்ற கண்டிஷனுக்கு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா. இது வந்து டிசம்பர் 2018ல சிஎஸ்சிஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா நாட் நெசசரிலி பவுண்டட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். xn is equal to summation 1 by n. அப்ப xn plus 1 minus xn is less than என்னன்னு சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு எப்சிலாங் வர்ற மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். summation 1 by n plus 1 minus summation 1 by n is less than எப்சிலாங் வரணும். பட் இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கிறதுல பாத்தீங்கன்னா xn வந்து அன்பவுண்டட் அப்புறம் நான் கன்வர்ஜென்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா நான் கன்வர்ஜென்ட் அண்ட் அன்பவுண்டட்ன்றதுனால நான் காஷியா இருக்கும். நான் காஷின்றதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் பி நம்மளுக்கு தப்புன்னு வந்துடும். அண்ட் நான் கன்வர்ஜென்ட்ன்றதுனால ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு தப்பாயிடும். அப்ப ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்போ 14th question. Let an is equal to integral n to n plus 1 1 by x cube into dx for n is greater than or equal to 1. For c belongs to R, let limit x tends to infinity n power c a power n is equal to இந்த ஆன்சர் கேட்டிருக்காங்க. n tends to infinity, இது n tends to infinity n power c a of n is equal to l. இப்ப இந்த லிமிட் வேல்யூ l வந்து எந்த கேஸ்ல வரும் ஆன்சர் வரும்ன்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் டிசம்பர் 2018ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ l is equal to 0 if c is greater than 3. ஆப்ஷன் பி c equal to 3 ஆ இருக்கும்போது l is equal to 1. ஆப்ஷன் சி l is equal to 2 if c is equal to 3. ஆப்ஷன் டி if c lies between 0 and 1 ஆ இருக்கும்போது l வேல்யூ இன்ஃபினிட்டின்றது தான். இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி l is equal to 1 if c is equal to 3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இப்ப கொடுத்திருக்கிற வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a of n, a of nன்றது என்னன்னு சொல்லிருக்காங்க, இன்டர்வல் n to n plus 1 1 by x cube into dx. இது x power minus 3 into dx ன்ற மாதிரி அர்த்தம். இன்டகிரேட் பண்ணும்போது x power minus 3 plus 1 divided by minus 3 plus 1. அதுதான் எப்படி எழுதியிருக்கோம், x power minus 2 divided by minus 2 whole இந்த வேல்யூ n to n plus 1. அப்ப அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n plus 1 minus 2, இந்த minus 1 by 2 வெளியில எடுக்கும்போது உள்ள வந்து n plus 1 power minus 2 minus n power minus 2. இந்த பவர் minus 2ன்றதை கீழே எழுதிக்கலாம். 1 by n plus 1 whole square minus 1 by n square. LCM எடுத்து போடும்போது மேல வந்து n square minus 1 n square minus n plus 1 whole square divided by n square into n plus 1 whole square. இப்ப இதுல n plus 1 whole square நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது a plus b whole square ஃபார்முலா போடும்போது இந்த n square கேன்சல் ஆயிடும். மீதி எந்த டேர்ம் மட்டும் வரும்னாக்க an is equal to 1 by 2 into 2n plus 1 divided by n square into n plus 1 whole square. இந்த இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்ப a of n கிடைச்சிச்சு அப்படின்னா a of n-ல நம்ம என்ன பண்ணணும், n tends to infinity போடணும். n tends to infinity n power c நீங்க மல்டிப்ளை பண்ணணும்.
அப்ப n பவர் c மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு c நான் வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். c 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். ஏன்னா c ஓட வேல்யூ 3 தான் மேக்ஸிமம் நம்ம கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா c ஓட வேல்யூ greater than 3 இல்லனா equal to 3 தான். அப்ப c 3 போட்டு பார்க்கலாம். n பவர் c n பவர் 3 போட்டீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது n tends to infinity போடும்போது இந்த ஆன்சர்ல பவர்ல மேல எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட் n tends to infinity 2n plus 1 into n divided by 2n plus 1 whole square வரும் is equal to limit n tends to infinity இந்த n வெளில எடுத்துடலாம். அப்ப வந்து வெளில எடுக்கும்போது n ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம்னாக்க 2 plus 1 by n divided by 2n square வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து 1 plus 1 by n whole square வரும். இப்ப கேன்சல் பண்ணலாம். n square கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி n tends to infinity போடும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 1 by n இதுவும் நம்மளுக்கு 0 ஆயிடும். அப்ப 2 by 2 ஆன்சர் என்னன்னு கிடைச்சிடும். 2 by 2 ஓட ஆன்சர் is equal to 1ன்றது தான் ஆன்சர். So L is equal to 1 if C is equal to 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET Mathematical Science question papers from 2014 to 2019 ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற क्वेश्चंस தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.